ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 2ஆம் பருவம் 3வது பாடம் பார்த்தீங்கன்னா இயற்கணிதம். எடுத்துக்காட்டு 3.11. கொஷின் பாருங்கள், என்ன கேட்டுக்கிறாங்க. பின்வரும் அடுக்கு எண்களின் 1ஆம் இலக்கம் காண்க. 1ஆம் இலக்கத்தை நம்ம எழுதணும். அப்போ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். 25/23 இது அடிமானம், இதுதான் அடுக்கு. சரி, இல்லைனா 25/23 அடிமானம் பார்த்திங்கன்னா 25, அடிமானம் 25. அப்போ இதோட 1ஆம் இலக்கம் பார்த்திங்கன்னா 5ன்னு வரும். இந்த சைடு இது 10கள், இது 1கள். அப்போது 1ஆம் இலக்கம் 5 மற்றும் அதன் அடுக்கு 23 தானே. அப்போது அடுக்கு 23. இப்போ எனவே 25/23 1ஆம் இலக்கம் 5 ஆகும். அவ்வளோதான் ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர். அடுத்தது 2வது கொஷின். 81/100ன்னு சொல்லியிருக்கோம். 81 அடிமானம் வரும். அப்போ 1 என்பது இது 1ஆம் இலக்கம்னு வரும். அப்போ பாருங்கள், 81/100 அடிமானம் 81 1ஆம் இலக்கம் பார்த்திங்கன்னா 1 மற்றும் அதன் அடுக்கு 100. அப்போது எனவே 81/100 1ஆம் இலக்கம் 1 ஆகும். அதுதான் 2வது ஆன்சர். அடுத்தது 3வது கொஷின். 3வது பாருங்கள். 46/31. அப்போ 46/31னா 46/31 அடிமானம் என்னது 46. அப்போ 46 1ஆம் இலக்கம் பார்த்திங்கன்னா 6 தானே. அப்போது 6 மற்றும் அதன் அடுக்கு என்ன சொல்லியிருக்கோம், 31. அப்போது எனவே 46/31 1ஆம் இலக்கம் 6 ஆகும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். எடுத்துக்காட்டு 3.11 முடிஞ்சிச்சு.